இந்த நாடாலே எந்த உலகமதை ஓரடியா உலகளந்த உலகளந்தோ அவரோ பிறந்திருக்கார் நாராயுணே தேவகியா பெண்ணாளுக்கு 8வது குழந்தையாக கோபாலக்கண்ணன் நாராயணன் நவநீதன் உலகத்தை ஓரடியாகவே இழந்த உலகளந்தோன் கோபாலன் இந்த நாடளந்த நாராயணன் பச்சை நிறம் பவள நிறம் ஆணு நிறம் மயிலு நிறம் நீல வண்ண நிறத்தோடு நீலமேகன் பிறந்திருக்கிறார் கையிலே சங்கும் சக்கரமும் சக்கராயுத வாணியாக துளசிமணி மார்பில் அணைந்து சிறு குழந்தையாகவே அவதரித்திருக்கிறார் என்பருமான் மாலை சூடி பிறந்திருக்கிறார் மாமனை கொள்வதற்காக கொடி சுற்றி பிறந்திருக்கிறார் கமிஷனுடைய குலம் கோத்திரத்தை அழிப்பதற்கு அங்கிருந்து அப்படியே வருகிறார் இந்த வசுதேவர். சரி, மனைவி பக்கத்தில் இருக்கும் மாயவனை பார்த்தார். ஆஹா, என் பெருமாளை ஐயா நாராயணா ஆபத் பாண்டவா அநாத ரட்சகா பாண்டுரங்கா பண்டரிநாதா மாதவா கேசவா சரி கோவிந்தா ரகுராமா அச்சுதா ஹரிராமா உலகத்தையே ஓரடியாகவே இழந்த உலகளந்தோன் கோபாலா மாயவா நாங்கள் என்ன ஒரு புண்ணியம் செய்திருக்கோம். எனக்கு குழந்தையாக பிறப்பதற்கு என்ன ஒரு புண்ணியம் செஞ்சிருக்கோம். உம்மை ஒரு குழந்தையாக பெற்றெடுக்க நாங்கள் என்ன ஒரு புண்ணியம் செய்தோம். ஆமா, இந்த வாயால அம்மா அப்பா அழைப்பதற்கு எவ்வளவு ஒரு பாக்கியம் செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை அள்ளி அரவணைத்து ஆசை முத்தங்கள் கொடுக்க அப்படியே சாதாரண ஒரு மானிட குழந்தையாகவே மாறினார். அந்த குழந்தை எடுத்துட்டு பக்கத்துல பார்த்தா மேளை இசை கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்துக்கு வருமாறு உங்களை விழா கமிட்டியார்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சாஸ்தா பிறக்க இருப்பதினால் மேளை இசை கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்துக்கு வருமாறு உங்களை விழா கமிட்டியார்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதோடு கோவில் சுவாமி கொண்டாடிகள் கோமரத்தார்கள் உடனடியாக ஆலயத்துக்கு வருமாறு உங்களை விழா கமிட்டியார்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அம்பாள் காந்தாரி அம்பாள் கோவிலுக்கு கோம்பரத்தார்கள் அனைவர்களும் ஆலயத்துக்கு வருமாறு உங்களை விழா கமிட்டியார் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது பார்த்தார் பக்கத்தில் ஒரு பிரம்பு கூடையை பார்த்தார். அதை எடுத்தார், அதில் பட்ட ஆடைகளை விரித்தார். சரி, பரந்தாமனை அதில் எடுத்து வைத்தார். கூடையை தூக்கிட்டு வாசலுக்கு வாராரு. பெய்யாமலை பெருமழை பேரிடி மின்னலோடு மழை பெய்து கொண்டிருக்கிறது. இங்கிருந்து ஆயர்வாடைக்கு போக வேண்டுமே, ஆனால் சரி அதுக்கு இடையில் இருப்பது என்னது? யமுனா நதி. அந்த யமுனா நதியை கடந்தால் தான் அங்க செல்ல முடியும். யமுனா நதியை பார்த்தீங்கன்னா வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்பொழுது பார்த்தார், என் பெருமாளை சுமந்திருந்த அந்த கூடையை தூக்கி தலையிலே வைத்தார். யமுனை ஆற்றிலே இறங்குகிறார். கண்ணா, என் பெருமாளை மாயவா முன்வற்ற பின்பெருக முன்வற்ற அப்படின்னு சொல்லிக்கொண்டே இறங்குகிறார். முன்னால் வற்றிக்கொண்டே போகிறது, பின்னால் பெருகிக் கொண்டே வருகிறது. உலகத்தையே தாங்குகின்ற ஆதிசேஷன் பார்த்தார். ஆகா, என்ன ஒரு மழை! நம்ம எஜமானன் மழை நீரிலே நனைந்து விடுவாரை தலைக்கு மேலாகவே நின்று குடையாக பிடித்துக் கொண்டதாம்.
நாகரத்தினம் சீவரத்தினத்தினால் வெளிச்சம் காட்டி வழிகாட்ட அப்படியே குழந்தையை அழைத்து கொண்டு ஆயர்வாடி பட்டணத்திலே நாட்டாமை நந்தக்கோனாருடைய மனைவி யசோதைக்கு பக்கத்தில் வைத்துவிட்டு அங்கு பிறந்த பெண் குழந்தை எடுத்துக்கொண்டு மனைவி தேவகி அருகாமையில் வைத்தார். இவரும் கள்ளி சிறைக்கு சென்று விட்டார். பொழுதும் விடிந்தது. கொழுப்பில்லா தாய்க்கிழவி குழந்தையை எட்டி பார்க்க என்ன பிள்ளை பிறந்திருக்கு, என்ன பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. கமிஷன் ஆம்பளை பிள்ளை பிறக்கணும் நம்மளை காவலுக்கு வச்சான். ஆனா பிறந்திருக்கிறது பெண் குழந்தையாக எல்லாம் இருக்கு. நமக்கு எதுக்கு வம்பு? என்ன கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்வோம். குழந்தை எடுத்தார். மாவோடு கொடியோடு கொண்டு வந்து கமிஷன் இடத்திலே கொடுக்க ஏ கிளவி குளவியா கொட்டுனா எப்படி இருக்கு தெரியுமில்ல? பிறந்திருக்கிறது பெண் குழந்தையாக இருக்கிறது. ஆண் குழந்தை பிறக்கும் என்பது தானே அந்த முனிவருடைய வாக்கு. என்ன ஏதாவது சூழ்ச்சி பண்ணிட்டியா நீ? ஏ கமசா, பிள்ளைய மாற்றி நான் என்ன செய்ய போறேன்? பிறந்த பிள்ளையே இதுதான். 8வது பெண்ணாக பிறந்தாலும் இடையில் நமக்கு ஏதாவது இவ கஷ்டத்தை கொடுப்பா. சரதான கோர்ட்ல கேஸ் போட்டு ஜெயிச்சு நம்மட்ட பாதி பங்கு கேட்பான். ஆமா, இவாள விடப்படாது. என்ன செய்யணும் அப்ப? இவள 7 பிள்ளைய உயிரோட வச்சிருந்தாலும் பரவாயில்ல, இந்த 8வது பிறந்த பிள்ளைய நம்ம விடையே கூடாது அப்படின்னு சொல்லி இந்த குழந்தையை வேறு விதமாக கொள்ள வேண்டும். ஆமா, வித்தியாசமான முறையில் கொள்ளணும் அப்படின்னு பிள்ளையுடைய 2 காலையும் பிடித்தார். ஆகாயத்திலே எறிந்தார். தலையை 3 சுத்தி மேல எரிஞ்சிட்டான். வாளை ஏந்தி கொண்டு நிற்கிறார். மேல எரிந்த பிள்ளை வாள்ல வந்து விழணும். 2 துண்டா போகணும். ஆமா, 2 துண்டா வெட்டுப்பட்டு சாகணும்னு நிக்காம. ஆமா, வெட்டு 1 துண்டு 2 அப்படி அப்படின்னு சொல்லி வாளை ஏந்தி கொண்டு இருக்கும் பொழுது சரி மேல இருந்து குழந்தை கீழே வருதா? ஆகாயத்தில் எரிந்த பிள்ளை அந்தரத்திலே நின்று கொண்டது. அந்தரத்துல நிக்கிறான். ஆமா, அதனால அந்தரத்திலே நின்று கொண்டு சொல்கிறது, சரி டே கமிசா, என்னைய வாடா கொல்ல நினைக்க? டேய் சண்டாளா, உன்னை கொல்வதற்கு எந்த மயன் கோபால கண்ணன் ஆயர்வாடி பட்டணத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறானடா. ஆமா, இதோ வருகிறேன், நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லி எங்க போற? அங்கிருந்து நேர மலையாள தேசத்துக்கு வாரா. மலையாள தேசத்துக்கு மங்கை பகவதி அம்மனாகவும் வீற்றிருந்து சரி அங்கிருந்து கன்னியாகுமரி வந்து கண்ணி பகவதி அம்மனாகவே போய் கொள்விருந்தார். அப்படி இருக்கும் நாளையில் பார்த்தார் இந்த கமசராஜன் அந்த கண்ணனை கொல்ல வேண்டுமே என்று தங்கையாகப்பட்ட பூதகியை அழைத்தார். பூதகி, ஆயர்வாடி பட்டணத்தில் வளர்ந்து வருகின்ற கண்ணனை போய் நீ கொன்று வா. கண்ணனை போய் கொன்னுட்டு வரவா? சரிதானே, கொன்னுட்டு வந்தா நீ என்ன கொடுப்ப? உனக்கு என்னம்மா வேணும்? உன் நாட்டுல எனக்கு பாதி நாடு வச்சுக்கோ, நாடு முழுவதையும் வச்சுக்கோ. உனக்கு நான் மந்திரியா இருக்கேன். அப்படியா? எனக்கு உயிர் பிச்சை கொடு. கண்டிப்பா போக. அப்பந்தான் பார்த்தா இந்த பூதகி சரி போக மாட்டேன்னு சொன்னா இவன் நம்மள சும்மா விட மாட்டான். இவன் கண்டிப்பா நம்மள கொல்லத்தான் போறான். நம்ம அண்ணன் கையால மாண்டு போனோம்னு சொன்னா நமக்கு ஒரு பலனும் கிடையாது, புத்தி மோட்சமே கிடைக்காது. இதே கண்ணன் கையால மாண்டோம்னு சொன்னா நமக்கு விமோச்சனம் கிடைக்கும். கண்டிப்பா உண்டு என்பதாகவே சொல்லி இந்த பூதகி எப்படி வருகிறார்? என்ன சொர்வத்தோடு வருகிறார்? 16 வயது 16 வயது அவளோ அழுது கொண்டே அப்போ யசோதை பெண்ணாளை ஆண் குழந்தை பிறந்திருக்கிறான் என்று சொல்லி ஆயர்வாடி பட்டணமே ஆனந்தமாக இருக்கும் பொழுது இருக்கிற போது
இந்த பெண்ணினுடைய அழுகுறைகளை கேட்டாள் அசோதை. சரி அம்மா, யாரடி அம்மா நீ? நான்தானே? ஏன் இப்படி அழுது கொண்டு வருகிறாயே? என்ன விவரம்? காரணம் என்ன? காரணம் என்ன? அம்மா, என்ன? உனக்கு ஒரு மகன் இருப்பது போல் எனக்கும் ஒரு மகன் இருந்தான். ஒரு குழந்தை இருந்தா முந்தின நாள் இரவில் ஆ, பசிக்காக அழுத என் மகனை கையிலெடுத்து வாழமிர்தம் புகட்டினேன். சரி புறையேறி என் மகன் மாண்டு போனான். ஐயையோ. அம்மா, பச்சை நரம்போடி பாலமிர்தம் சுரந்து சிறந்து பச்சை நரம்போடி பாலமிர்தம் சுரந்து எனக்கு மார்பெல்லாம் நோகுதம்மா. வேதனை தாங்க முடியலத்தா. கவலைப்படாத, ஒரு பெண்ணின் மனதை ஒரு பெண் தான் அறிவாள். அறிவா அறிவா. எனக்கு ஒரு மகன் இருக்கிறான் அல்லவா? இருக்கான் இருக்கான் படுத்து. என் மகனை உன் மகனாக நினைத்தவனுக்கு பாலமிர்தம் கொடுத்து உணர்த்துவா. பாலமிருதத்தை கொடு போ. உனக்கு நல்ல சாப்பாடு, சரி. நல்ல உடைகள் உனக்கு நான் தாரேன், இருக்க இடமும் தாரேன். சாப்பாடு கொடுப்பல்ல? கட்டாயம் தருவேன். அப்ப போதும். அதானே. துணி கூட இருக்கும். அப்பொழுது இவள் பார்த்தாள். அப்படியே ஆகட்டும். சரி. ஆமா, என்ன நம்ம மகனை எங்கே? மகனா? அண்ணா தொட்டில தூங்கி கொண்டிருக்கான் பாரு. தூங்கி கொண்டிருக்கிறானா? ஆ. நான் சென்று பார்க்கவா? ஆமா, அவன் தூங்கி எந்திரிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் பாலாமிர்தம் கொடு. அது வரைக்கும் இவளுக்கு தாங்காத. அம்மா எப்ப கொல்லணும் இல்லாதிக்கா நிக்கா நேரம் அங்கிருந்து வேகமா வந்தா தொட்டிலை விளக்கி பார்த்தாள். பார்த்தா கண்ணன் கடை கண்ணாலே பார்க்கிறார். ஏப்பா நம்ம பெரியாத்தா வந்திருக்காடு. சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். இரு பார்க்கும். என்ன செய்தான்னு தான் பார்ப்போமே. பாப்பமாவா நம்மளை என்ன பண்ணுதானே. கடை கண்ணாலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பாதகி இருக்காளே, அம்மா பூதகி, சரி என்ன பண்றா? என்ன பண்றா ஐயா? பாலகனை கையில் எடுத்தாள். பாலகனை கையில் எடுத்து நல்ல மிருதத்தை வைத்துவிட்டு நஞ்சமிருதத்தை புகட்டுகிறார். கூட்டுகிறா. கண்ணன் யாரு? ஏப்பா அகில உலகத்தையும் காத்தவரா. சூழ்ச்சிக்கே சொந்தக்காரர் இல்லையா? அம்மா சூழ்ச்சிக்கே சொந்தக்காரர் இல்லையா? அம்மா அப்பேற்பட்ட கண்ணன் என்ன செய்கிறார் தெரியுமா? என்ன ஐயா? நஞ்சமிர்தங்களை எல்லாம் கடவாய் வழியாக ஒழுகலிட்டார். ஒழுக விட்டு நல்ல அமிர்தத்திலே வாய வைத்தார். ஊனிருக்க உதிரத்தை வாங்கினார். அம்மா என்ற சத்தத்தோடு சண்டாளி பாதகி பூதகி விழுந்தார். அலறி விழுந்தா. அவ விழுந்த அந்த விழுந்தா பாத்தீங்களா? கீழே அம்மானே ஆயர்பாடி பட்டணமே கிட்டு 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 நாடுது. ஆயர்பாடி பட்டணமே நிறைஞ்சால படுத்திருக்கா. பார்த்து அவளை தட்டி ஐயோ, குழந்தை உறங்கி கொண்டிருந்தானே, என்ன சத்தம் தெரியவில்லை என்று ஆயர்பாடி மக்கள் எல்லாம் வந்து பார்த்தா. சரி. பூதகி பூதமா படுத்திருக்க. அவள் மீது கண்ணன் அங்கும் இங்குமாக ஏறி இறங்கி விளையாடி கொண்டிருக்கிறார். சரிதான். என்ன விளையாடுறாரு? என்ன சர்க்கிள் அதை பார்த்தார்களோ, சண்டாளி மலை போல படுத்திருக்காளே, இப்படி படுத்திருக்காளே, அறுத்தறுத்து சுமந்தாலும் 6-7 மாதமாகுமே. 6 மாத காலமாக எடுத்தாங்கப்பா அந்த கண்ட கோடாரிய கொண்டாங்க, வெட்டி சமப்போம் சுமப்போம்னு சொல்றாங்க. ஆமா. கண்ணன் பார்த்தா, என்ன நம் தாய் பெற்றவள் தேவகி, அவளுக்கு மூத்தவள் நமக்கு பெரியம்மா. பெரியம்மா இந்த பூதகி. அம்மா நல்ல அமிர்தத்தை கொடுத்தாளோ நஞ்சமிர்தத்தை கொடுத்தாளோ, அது ஒரு பக்கம். தாயாக இருந்து நமக்கு அமிர்தத்தை புகட்டி இருக்கிறார். சரி. அவளுடைய தேகம் சிதைப்படக்கூடாது என்று சொல்லி சுண்டு விரலாலை அப்புறப்படுத்தினார். ஏப்பா வலது கால் பெருவரலால ஒரு கோடு போட்டார். எங்க வர பூதகி? எங்க 7 கடலுக்கு அந்தால சத்தாசாகரத்துல போய் விழுந்து விட்டார். அப்பொழுது பார்த்தார், என் பெருமாள் மாயவன் நவநீதன் கோபாலக்கண்ணே சின்னண்டிரு பிள்ளையாகவே அந்த ஆயர்வாடி பட்டண என் பெருமாள் நாராயணன் நவநீத கோபாலன் மாதவன் கேசவன் வளரும் பெற சந்திரன் போ வளரும் பெற சந்திரன் வளர்ந்து வாரா. கோபாலன் நவநீதன் கண்ணன் வளர்ந்து வருகின்ற நாளையில் வளரும்பிறை சந்திரன் போல் வளர்ந்து வருகிறாரே. வளர்ந்து வருகின்ற நாளையிலே அவருக்கு ஏராள தோழர்கள் இருக்காங்க. ஆமா, தோழர்கள்னு சொன்னா பலராம, குண்டுராம, தடிராம, ஒல்லிராம, நெடுராம, இப்படி ஏகப்பட்ட ராமாக்கள் இருக்காங்க.
இருக்காங்க. அத்தனை பேர்களையும் அழைத்துக் கொண்டு ஆயர்பாடி பட்டணத்திலே கோபிமார்களுடைய வீட்டுக்கு வருகிறார். சரி. கோபிமார்களுடைய வீட்டுல மேல அம்மா ஊரி கலையும் தொங்குது. அப்பா என்ன எட்டாத உயரத்துல கட்டி போட்டுருக்கா. அம்மா எட்டாவது இடத்துல தானே கட்டி இருப்பாங்க. உடனே இவர் என்ன பண்றார்? அங்க இருக்கக்கூடிய பால் தயிர் வெண்ணெய்களை எப்படியாவது திருடி சாப்பிடணும், ருசி பாத்திரணும். அப்ப என்ன செய்ய? நமக்கு எட்டாத யானி கொண்டு வந்து எப்படி ஏற நடு வீட்டுக்குள்ள. எனக்கு யானினாலே பயம். குதிரைகளை போய் ஏறணும்னு சொன்னா அது பாட்டுல கட கட கடன்னு ஓடிடும். அதுவும் எனக்கு பயம். அதுலயும் நான் ஏற மாட்டேன். வயசு சின்ன பையன். அதனாலே அவர் தோழர்களை எல்லாம் அழைத்து வந்தார் இல்லையா? ஆமா. குண்டுராம, நடுராம, தடிராம, ஒல்லிராம, குட்டராம, நெட்டராம, ஒவ்வொரு ராமாக்களையா மேல 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 ஏத்தி விட்டு எல்லா நாமாக்களையும் ஏத்தி விட்டாங்க. கடைசியா யார் நிக்கா? கண்ணன் ஏறி நிக்கிறார். பெருமாள் நிக்கிறார். ஆமா. சரி. மேல நேரா எடுத்தார், உரிகளையத்தை எடுத்தார். ஆமா. அதுல இருக்கிற பால் தயிர் வெண்ணெய்களை எல்லாம் அள்ளி 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 சாப்பிடுதார். கண்ணன் சாப்பிடும் போது கீழே இருக்கிற ராமாக்களுக்கெல்லாம் எச்சி ஊறுது. அப்போ கண்ணனுடைய முழங்கை வழியா வந்து விழுது. பாத்துக்கோங்க, அள்ளி சாப்பிடும் போது அது என்ன ருசி, என்ன ருசி, என்ன ருசி, என்ன ஒரு மனம். அப்படி வரைக்கும் அடிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கு தெரியுமா? டேஸ்ட். அப்பேர்பட்ட என்பெருமான் நவநீதன் நாராயணன் பலவிதமான லீலைகளை எல்லாம் செய்து கொண்டு வருகிறார். அது மட்டுமா, ஆடு மாடு கன்றுகள் என்று சொல்லி காலையில மேய்ச்சல களைச்சிட்டு போறவங்க அந்த சாய் நேரத்துல அசந்து வந்து வீட்டு முத்தத்துல கைத்து கட்டில போட்டு படுத்திருப்பாங்க. நம்ம தாத்தாவும் ஆட்சியும். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தாத்தாவுக்கும் ஆட்சிக்கும் தலைமுடி அதிகம், தாடி முடி தாத்தாக்கு அதிகம். கண்ணன் வருவார், தாத்தாவோட தாடி முடி தாடிக்கும் ஆட்சியோட தலைமுடி ரெண்டையும் சேர்த்து முடிச்சு போட்டுருவார். ஆமா. கண்ணசந்து உறங்கும் போது இவ அப்படியே இங்க இருந்து நம்ம அதோட கேட்ட ஐயோ பாவம் நம்ம ஆட்சி இருக்காவு பாருங்க, நல்ல கண்ணசந்து உறங்கிட்டு இருக்காவு. தாத்தா வேலைக்கு போன அசதி காலகைய அங்கங்க தூக்கி போட்டு உருண்டு பரண்டு இப்படி படுக்காரு பாருங்க. ஆட்சி தலைமுடியெல்லாம் தாத்தா தாடி முடியல இருக்கு. ஆட்சி அப்படியே இழுத்துக்கிட்டே வாரா. மனுஷனை பாரு, மனுஷன் பேரன் பேத்தி பூட்டம் பூட்டின்னு எடுத்தாச்சு. தலைமுடியை பிடிச்சு இழுத்து விளையாட்டு வேண்டி கிடக்கு. விடும்